இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் நண்பகல் 12:16 AMIST. 27 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். கச்சா எண்ணெய் 5 விழுக்காடு சரிவு. ஜூன் மாதம் பிரெண்ட் 20 விழுக்காடு வீழ்ச்சி. ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து மீண்டதால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் $72 சரிந்தது. கச்சா எண்ணெய் இன்று $69.34 ஆக 3.59 விழுக்காடு வீழ்ச்சி கண்டுள்ளது. டாலர் வீழ்ச்சியால் தங்கம் $4100 மேல் உயர்வு. கோமெக்ஸ் தங்கம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக $4100 மேல் மீட்சி பெற்றது. தற்போது தங்கம் $4090.90 ஆக 1.50 விழுக்காடு உயர்வில் வர்த்தகமாகிறது. தொழில்நுட்ப சரிவால் இன்போசிஸ் NYSE பங்கு 3.29 விழுக்காடு வீழ்ச்சி. NYSEயில் இன்போசிஸ் பங்கு 3.29 விழுக்காடு சரிந்து $10.57 ஆனது. ஓபன்ஐ IPO தாமதம் குறித்த கவலைகளால் உலக தொழில்நுட்ப பங்குகள் வீழ்ந்தன. NSEயில் இன்போசிஸ் $1040.20 மாற்றமின்றி முடிந்தது. HDFC வங்கி முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி மீதான குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பு. HDFC வங்கியின் சட்ட மதிப்பாய்வு முன்னாள் தலைவர் அதனு சக்கரவர்த்தி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என முடிவு செய்தது. HDFC வங்கி பங்கு $796.30 மாற்றமின்றி முடிந்தது. ITC-FMCG வணிகம் FY26 37,000 கோடி ரூபாய் நுகர்வோர் செலவை பதிவு செய்தது. ITC-யின் சிகரெட் அல்லாத FMCG போர்ட்ஃபோலியோ FY26 ஆண்டு நுகர்வோர் செலவில் $37,000 கோடியை தாண்டியது. ITC பங்கு NSEயில் $290 மாற்றமின்றி முடிந்தது. ஃபெடெலிட்டி லோதா டெவலப்பர்ஸில் $1864 கோடிக்கு 2 விழுக்காடு பங்கு வாங்கியது. ஃபெடெலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லோதா டெவலப்பர்ஸில் $1864 கோடிக்கு 2 விழுக்காடு பங்கை வாங்கியது. இந்திய ரியல் எஸ்டேட் துறையில் வெளிநாட்டு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இது இந்த ஆண்டு இந்திய ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடுகளில் ஒன்றாகும். IMF பெடரல் ரிசர்வின் குறைக்கப்பட்ட வட்டி வழிகாட்டுதலை ஆதரிக்கிறது. IMF தலைமை பொருளாதார நிபுணர் பியர் ஒலிவியே கோரின்சர்ஸ் பெடரல் ரிசர்வின் வட்டி வழிகாட்டுதல் குறைப்பு முடிவு முற்றிலும் பொருத்தமானது என்றார். இன்று 0.06 விழுக்காடு சரிந்து 94.39 உள்ளது. கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் போர்நிறுத்தத்தை மீறியது. ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் 4 ட்ரோன்களை ஏவியதை போர்நிறுத்த மீறல் என கண்டித்தார். இந்த சம்பவம் ஆரம்பத்தில் கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தியது. ஆனால் பின்னர் கப்பல் போக்குவரத்து மீண்டதால் பிரெண்ட் கடுமையாக சரிந்தது. முக்கிய தொழில்கள் வினிமயத்திற்கு அரசு தர கட்டுப்பாட்டு ஆணை விதிகளை தளர்த்தியது. இந்திய அரசு புதிய மாற்ற கட்டமைப்பை அறிமுகப்படுத்தி தர கட்டுப்பாட்டு ஆணை விதிகளை தளர்த்தியது. இணக்க காலக்கெடுவில் சிக்கல்படும் உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. இந்த நடவடிக்கை உள்ளீட்டு செலவு அழுத்தங்களை குறைத்து உள்நாட்டு உற்பத்தி போட்டித்திறனை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூய்மைப்படுத்தல் தொடர்கிறது. சீனா 6 இராணுவ சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கியது. சீனா தேசிய நாடாளுமன்றத்தில் 6 இராணுவ சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகளை நீக்கியது. ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் ஊழல் எதிர்ப்பு சுத்திகரிப்பு தொடர்கிறது. இந்த நடவடிக்கை சீனாவின் இராணுவ நிறுவனத்தில் ஆழமான அரசியல் மறுகட்டமைப்பை சமிக்ஞை செய்கிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4090.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.50 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,24,137 ரூபாய். ஒரு 10 கிராம் தங்கம் விலை 1.50 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,030.50 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு.
WTI கச்சா எண்ணெய் 69.34 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.59 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.59 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $71.92 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம் $94.39 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.06 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 6 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.44 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.